ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலும் ஊழிய குடும்பங்களின் சார்பிலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்கள், எப்படி இருக்கின்றீர்கள்? ஒவ்வொரு நாளும் இணையதளத்தின் மூலமாய் உங்களை முகமுகமாய் சந்திக்க வைத்த என் தேவாதி தேவனை நான் மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் காண்கின்றீர்கள். மற்ற உறவுகள் நண்பர்களுக்கு இதை குறித்து சொல்லுங்கள். கர்த்தருடைய வார்த்தை தேசமெங்கும் திருச்சபை எங்கும் கடந்து போகட்டும். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்கள், இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். வரும்போதே, வருகின்ற போதே. லூக்கா 15 அதிகாரம் 20வது இறை வார்த்தை சொல்கிறது. லூக்கா 15 அதிகாரம் 20வது இறை வார்த்தை சொல்கிறது. அவர் தகப்பனிடத்தை அவன் தூரத்திலிருந்து வருவதை கண்டு, ஊதாரி மகன் தூரத்திலிருந்து வருகிறதை கண்டு தகப்பன் அவன் வரும்போதே அவன் தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தமிட்டானாம். தன்னுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு தூர தேசத்திற்கு போனவன், தகப்பனை விட்டு பிரிந்து போனவன், இந்த தகப்பனிடத்தில் வருகிறான். பரம தகப்பனை விட்டு எங்கோ ஒரு தூரத்தில் கடந்து போய்விட்டேன். எனக்கு அருமையான ஒவ்வொரு நாளும் ஜெபித்தனால் இப்பொழுது ஜெபிக்க முடியவில்லை, எப்பொழுது வாசிக்க முடியவில்லை, வேத வாசிக்கவில்லை, நான் கடந்து போய்விட்டேன் என்று சொல்லி நிற்கிறாய். தேவனிடத்தில் திரும்பி வாருங்கள். கர்த்தர் நீங்கள் வரும்பொழுதே அவர் ஓடி வந்து கட்டி அணைத்து முத்தமிடுகிற ஒரு பரம தகப்பன் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கள் வரும்பொழுதே உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. அவன் வரும்பொழுதே, அந்த ஊதாரி மகன் தன் தகப்பனை நோக்கி வருகிறார். தன் வீட்டிற்குள்ளாய் வரவில்லை, வரும் வழியிலே அவனை கண்டவுடனே தகப்பன், அப்படியானால் தகப்பன் காத்திருக்கிறார். எப்படி என் பையன், எப்படி என்னுடைய மகன், என்னுடைய குமாரன், என்னுடைய குமாரத்தை என்னிடத்தில் திரும்பி வருவாய். அவள் எங்கும் அல்ல, என்னிடத்தில் அலைந்து திரிந்தவள் இன்றைக்கு ஆண்டவரை தேடி வருவாள் என்று சொல்லி ஆண்டவரை காத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நான் எப்படி இருக்கிறோம்? கடவுளை நீங்களும் நானும் மறந்தாலும் கர்த்தர் உங்களையும் இனி மறப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, எனக்கு அருமையான ஒரு ஊழியக்காரரை தெரியும். அவர் விதமாய் சொன்னார், ஒரு நாளிலே பாடுகள் துன்பத்தின் நிமித்தம் நான் ஊழியம் செய்ய முடியாதபடி நான் கடந்து வந்தேன். எல்லாவற்றையும் விட்டுவிடலாம் என்று நினைத்தேன், எல்லாவற்றையும் உதறி தள்ளினே. நெருக்கம் வந்தது, சூழ்நிலைகள் நெருக்கி ஏவினது. நான் கண்ணீரோடு கடந்து போனேன். ஜெபிக்க முடியல, வேத வாசிக்க முடியல, வாசிக்க முடியல. ஒரு நாள் இரவிலே கர்த்தர் என்னோடு கூட பேசினார். எழுந்தேன், தெய்வ சமூகத்துக்கு வந்தேன். எல்லாரும் தூங்கி கொண்டிருந்தாங்க. நான் வெளியே முற்றத்திலிருந்து காதாரி அழுதேன். ஆண்டவரே, நான் விட்டு தூர போய்விட்டேன், நீ மன்னியும் என்று சொல்லி கதறி அழுதே. என் அழுகுறலை கர்த்தர் கேட்டா, என் இருதயத்துக்கு சமாதானத்தை கொடுத்தா, என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுத்தா. அந்த பரம தகப்பனை நீ கட்டி அணைத்து மாத்திரமல்ல, புதிய ஆசீர்வாதங்களையும் புதிய அபிஷேகத்தையும் புதிய கிருபைகளையும் தந்து நடத்தினார். இன்றைக்கு வரங்கள் வல்லமைகளோடு நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தகப்பனை, என் அன்பு தாயை, பிரியமான தம்பி தங்கையே, உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் இடைபட விரும்புகிறார். தகப்பனை நோக்கி வரும்பொழுது கட்டி அணைத்து முத்தமிட்டவர் மாத்திரமல்ல, அவனுக்கு புதிய வஸ்திரத்தை கொடுத்தார், புதிய ஆடைகளை கொடுத்தார், புதிய மோதிரத்தை கொடுத்தார், பாத ரட்சையை கொடுத்தார். வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரத்தை உங்களுக்கும் எனக்கும் தருகிறார். அதிகாரம் உள்ள அந்த மோதிரம் அதிகாரத்தை கொடுக்கிறார். எனக்கு அருமையான உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஆண்டவர் வெளிப்பட விரும்புகிறார். தகப்பனை நோக்கி திரும்புவோம். ஒருவேளை பல நாட்கள் ஜெபிக்காமல் இருந்து, பல நாட்கள் வேத வாசிக்காமல் இருந்து, பல நாட்கள் வாசிக்காமல் இருந்து கர்த்தரை மறந்து தூர கடந்து போன என் அன்பு தம்பி, என் அன்பு தங்கச்சி உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தரிடத்தில் திரும்புவார். தகப்பன் உன்னை கட்டி அணைக்க, கர்த்தர் உன்னை கட்டி அணைக்க, கர்த்தர் உனக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் ஆயத்தம் உள்ளவராய் நிற்கிறார், வாஞ்சியோடு நிற்கிறார். இந்த நாள் நீ வரும் பொழுதே உனக்கு ஆசீர்வாதம் வரும். அவன் வந்தான், நினைத்தான், புறப்பட்டான். வரும்போதே பாதி வழியில் வரும்பொழுது ஓடி வந்துட்டார் தகப்பன். நீ வரும் பொழுதே கர்த்தர் உன்னை ஓடி வந்து மனதார கட்டி அணைத்து முத்தமிட்டு ஆசீர்வாதம் கொடுக்க இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய் விளங்க போயிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூத்த குமாரன் வந்து பார்த்தான். பார்க்கும் பொழுதே அவன் ஆடல் பாடல் சத்தத்தை கேட்டான். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு கொடுக்க விரும்புகிறார்.
என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வரும்போதே தகப்பன் பட்சத்தில் வரும் பொழுது அப்பா, உணர்வடைந்து உம்முடைய சமூகத்துக்கு வரும் பொழுது நீர் ஆசீர்வதிக்கிற தேவ தகப்பனே, பாவத்தை பாராத சுத்த கண்ணனே, உம்முடைய சமூகத்துக்கு வருகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனைத்து உடைய கரத்தினால் வழி நடத்த உடைய அற்புத கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று உடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக. உடைய நாம மாத்திரமைப்படுத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.